Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிறைய ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் டைமில் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணுவோம். பர்த்டேஸ்க்கு ஆனிவர்சரிஸ்க்கெல்லாம் இந்த கேக் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கேக் வந்து கட் பண்ணாமல் அப்படியே இந்த கேக் எடுத்து அந்த பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் நிறைய கேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி லிட் இருந்துச்சுன்னா லிட் சைடில் வந்து கேக் வச்சுட்டு மேலே வந்து பவுல் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லப்போனால் லிட்க்கு வந்து நீங்கள் பவுல் மாதிரி யூஸ் பண்ணணும், பவுலுக்கு வந்து நீங்கள் லிட் மாதிரி யூஸ் பண்ணணும், வைஸ் வர்ஸா தான். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் கிளாத் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அபாயாவில், ஹிஜாபில், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ், துப்பட்டாஸ்லாம். பட் வந்து சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கிழிஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த கார்னரில் வந்து உங்களுக்கு அப்படியே மாட்டி கிழிஞ்சிரும். அது வந்து கிழியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டட்டெல்லாம் நீங்கள் வாங்கும்போது அந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, வாஷர் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வாஷர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த வாஷர் இல்லைன்னா ஏதாவது பீட்ஸ் இருக்கும்ல, அந்த பீட்ஸும் இல்லைன்னா ஏதாவது பேப்பர் எடுத்துக்கோங்க. குட்டியாக பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த துணியை கிழியாமல் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி இயரிங் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். பட் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டட்க்கு மட்டும் பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும், இன்னொரு ஸ்டட்டு வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்க்ரூ வந்து இல்லாமல். ஸோ ஈஸியாக வீட்லேயே வந்து எப்படி வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஒரு ஸ்டட்க்கு இருக்குது பின்னாடி, அந்த இன்னொரு ஸ்டட்க்கு அந்த ஸ்க்ரூவே இல்லை. நார்மலாக வந்து வீட்டில் இரேசர் இருக்கும் இல்லைங்களா, அந்த இரேசர் எடுத்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த துண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்டட்லேயே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். விழுந்துருமான்ட்டு பயப்பட வேண்டாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டட் அந்த பின்னாடி ஸ்க்ரூ இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்ட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நிறைய வந்து அன்யூஸ்டாக நீங்கள் வச்சுருப்பீங்க. சம்டைம்ஸ் அப்படியே வச்சு அது வந்து உங்களுக்கு பத்தவும் பத்தாது. பாருங்கள், இப்போ நான் போடுறேன், இப்போ வந்து இது எனக்கு போகவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடாமல் சூப்பரான ஒரு இது பண்ணலாம். ஐடியா தான் இது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி கட்டிங் பிளேரில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேங்கிள் 2 பீஸாக இருக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள், பேக் சைடில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் ஹூக் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு டர்ன், பேக் சைடில் ஒரு டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் ஹூக் மாதிரி கிடச்சிரும். இதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக வந்து காசு செலவு பண்ணி நீங்கள் வாங்கணுன்ட்டு அவசியமே இல்லை. இது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பேங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னமும் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற எஸ் ஹூக் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஹூக்ஸ்க்கு வந்து நீங்கள் நல்லாவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்டான பாட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுன்னு வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க.
நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணலாம். இதில் ஜஸ்ட் அந்த மேலே போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஃபனல் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஜஸ்ட் இந்த மாதிரி இப்போ ஃபனலாக இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஃபனல் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் சைடில் ஒரு ஹோல் வந்து நீங்கள் போட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கேப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடாக வந்து இந்த சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மேலே போர்ஷன் கேப்பும் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ரவுண்டாக ஹேங் பண்ண முடியும்னா நீங்கள் ரவுண்ட் அப்படியே நீங்கள் வச்சிடலாம். நான் வந்து வாலில் தான் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன். ஸோ இப்போ எனக்கு 2 பீஸாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஹோல்ஸ் போட்டு நான் எடுத்துக்க போகிறேன். மேலே வந்து ஒரு ஹோல் ஹேங் பண்ணுறதுக்காக, கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எஸ் ஹூக் வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா பேங்கிளில், அந்த எஸ் ஹூக் வந்து நம்ம இந்த ஹோல்ஸில் வந்து மாட்டிடலாம். மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒன்று, கீழே வந்து நம்ம என்ன வேணுமோ அது வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து ஓட்டை போட்டுக்கோங்க, உங்களுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். நான் வாலில் இது பண்ணுறதுனால இந்த மாதிரி ஷேப் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆர்கனைசரில் நீங்கள் வந்து கரண்டியெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், கப்ஸ் நீங்கள் ஹேங் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு ஐடி கார்டு, கீ செயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் ஹேங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எந்த டிப் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.